8 மாத காலங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கியூவாதி படைப்பிரிவினர் தற்போது விட்ராவாகி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவினுடைய முக்கியஸ்தர்கள் ஜனாசா நல்லடக்கத்தில் பங்கெடுப்பது என்பது ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையிலான அந்த நட்பை நெருக்கத்துக்கு கொண்டு வருகிற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதிலும் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் தான் இவர் கொல்லப்பட்டார். அப்படியான ஒரு நிகழ்வுக்கு சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கினுடைய நாடுகளின் முக்கியஸ்தர்கள் போயிருக்கிறார்கள் என்பது வரவேற்புக்குரியது தான். ஃப்ளைட் ஒன்று வருகிறது, ஈரான்லேருந்து வருகிறது. அது சவுதியினுடைய படைகளை ஏன் தடுக்க வர்றாங்க? தடுக்க வந்ததோடு அதுக்கு எதிராக இவங்க அட்டாக் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு பிறகு இவர் திசை திருப்பறதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாதமாக சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படியே அவங்க அச்சுறுத்தல்களை விடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக அவங்க சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையங்கள், அதே போன்று தரை மற்றும் கடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான சவுதி அரேபியாவுடைய நிலைகள் மீதெல்லாம் எங்களுக்கு அட்டாக் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணினாங்கன்னு சொன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் மத்திய கிழக்கிலே ஏற்பட்ட ஒரு மாபெரும் யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமான ஒரு சூழலை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவும் ஈரானும் ஒரு சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். ஈரானுடைய முன்னாள் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க இந்த வார்ல முதல் நாள்லேயே முதல் 24 மணி நேரங்களுக்குள்ளாகவே அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவருடைய ஜனாசா அடக்குகிற வேலைகள், அதனுடைய தொடர் பணிகளை தற்போது ஈரான் முன்னெடுத்து வருகிறது. தொடர்ந்து 1 வாரங்களுக்கு அந்த ஜனாசா அடக்கத்தினுடைய பணிகளை, அவருடைய ஜனாசாவை எல்லா இடங்களுக்கும் எடுத்துக்கொண்டு செல்வது, மக்கள் பார்வைக்காக வைப்பது என்று பல வேலைகளில் அவங்க ஈடுபட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி ஈராக்கினுடைய 2 நகரங்களுக்கும் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. பிறகு மீண்டும் ஈரானுக்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல கத்தரில் அமெரிக்காவும் ஈரானும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த காரியங்கள் முடிவுற வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைகளை மொத்தமாக நாங்கள் இடைநிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் தற்போது அவர்கள் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்க பணிகளில் மும்முரமாக இருக்கிறார்கள். எனவே அவங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் என்கிற ஒரு தகவலை அவரும் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல மத்திய கிழக்கு ஏதோ ஒரு வகையில் ஓரளவு அமைதி அடைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் ஈரானுடைய முன்னாள் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்க நிகழ்வுகளில் பங்கெடுத்தும் வருகிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல நேற்றைய தினம் பின்னேரங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால், யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் படைப்பிரிவுகள், ஹவுதீஸ் அல்லது ஹவுதீஸ் என்று சொல்லுவோம், அன்சாருல்லா படைப்பிரிவுகள், இவர்கள் சவுதி அரேபியாவுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். சவுதி அரேபியாவினுடைய விமானத்தளங்கள், சவுதி அரேபியாவினுடைய போர்ட்டுகள், துறைமுகங்கள் உள்ளிட்ட சவுதியின் பல முக்கியமான இடங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையைத்தான் அவர்கள் விடுத்திருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக ஈரானுடைய பேசஞ்சர் ஃப்ளைட் ஒன்று யமனுடைய தலைநகர் சனாவினுடைய விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறது. அதை தரையிறங்கிறதுக்கு விமானம் வருகிற நேரத்தில் அந்த விமானத்தை தரையிறங்க விடாமல் சவுதி அரேபியாவினுடைய விமானப்படையினுடைய விமானங்கள், குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய ஃபோர்ஸஸ் தடுத்து கொண்டிருந்தார்கள். எப்படியுமே அதை கீழே தரையிறங்க விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கான கடுமையான முயற்சிகளை சவுதி அரேபியாவின் விமானப்படை செய்கிற போது உடனடியாக தலையிட்ட யமனுடைய ஹவுதீஸ் படைப்பிரிவு சவுதி அரேபியாவினுடைய விமானங்களுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதலை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்தார்கள். எச்சரிக்கையை விடுத்ததோடு உடனடியாக அந்த விமானங்கள் தாக்குதல் தடுப்பதை விட்டும் வெளியேறிவிட்டார்கள். குறித்த பேசஞ்சர் ஃப்ளைட் ஈரானில் இருந்து வந்தது சனாவினுடைய விமான நிலையத்தில் தரையிறங்கி இருந்தது. இது 10 ஆண்டுகளுக்கு பிறகு அஃபீஷியலாக ஈரானுடைய ஒரு விமானம் சனாவில் தரையிறங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம். ஏன்னா
ஈரான் தான் முழுவதுமாக ஹவுத்தீஸுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறாங்க, தொழில்நுட்பத்தை கொடுக்குறாங்க, பண உதவி பண்ணுறாங்க. எல்லாமே அவங்க ஈரானுடைய ஃப்ராக்சிஸ் அமைப்பாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள், ஹிஸ்புல்லாக்களை போன்று. எனவே ஈரான் தான் எல்லா உதவிகளையும் செய்கிறது எனும்போது ஈரானுடைய விமானங்கள் ஹவுத்தீஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு உத்தியோகபூர்வமாக இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக அஃபீஷியலாக வரவில்லை. அன்அஃபீஷியலாக வந்திருப்பாங்க, அஃபீஷியலாக வரவில்லை. முதல் தடவையாக இதுதான் அவங்க அஃபீஷியலாக வர்றாங்க. மற்ற எல்லாமே அவங்க கடல் மார்க்கமாகத்தான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற நிலையில இந்த விமானம் அஃபீஷியலாக வருகிறது. அதை தடுக்க போகிறோம் என்றுதான் சவுதி அரேபியாவினுடைய இராணுவம் தடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்தது. ஏன் சவுதி அரேபியாவினுடைய இராணுவம் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு சொன்னா, சவுதி அரேபியாவினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசு யமனுக்குள்ள இருக்குது. யமன் இரு துருவங்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகளும் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு அரசும் இருக்கிறது. அதுதான் பெரும்பான்மையான இடத்தை இப்ப கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நேரம் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸும் யமனுடைய கிட்டத்தட்ட 1/3 மடங்கு கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் யமனுக்குள்ள ஹவுத்தீஸுக்கு எதிராக யுஏயும் தன்னுடைய படைகளை வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார் வர்றதுக்கு முன்னாடியே சவுதி அரேபியாவுக்கும் யுஏக்கும் இடையில ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக யுஏயினுடைய படைகள் மொத்தமாக யமனை விட்டு வெளியேற சொல்லி ஒரே நாளில் 24 மணி நேரங்களுக்குள்ளாக வெளியேறணும்னு சொல்லி சவுதி அறிவிச்சிருந்தாங்க. உடனே அவங்க வெளியே போயிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த யுஏயினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை கூட சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். சவுதியினுடைய போர்சஸ் தான் முழுவதுமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் என்னன்னு கேட்டால், யமனுடைய சன்னா மட்டுமல்ல, குறிப்பாக யமனுடைய ஹதரமவுத் பகுதிகள் சவுதி அரேபியாவின் பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள். சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ உள்ளிட்ட பெட்ரோலிய வளம் நிறைந்த கம்பெனிகள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் யமனுடைய ஹவுத்தீஸ் குழுவினுடைய நேரடி இலக்குக்கு பக்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால தான் ஏற்கனவே 2015க்கு முன்னாடி வரைக்கும் யமன்ல இருக்கிற ஹவுத்தீஸும் சவுதி அரேபியாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு ஒரு சமாதான நிலைக்கு வந்தாங்க. காரணம் என்ன? ஹவுத்தீஸ் அரம்கோவுக்கு அடிச்சிட்டாங்க. அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிக்கு அடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு 2 தரப்பும் சமாதானமாக பேசி, உங்களை நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், நீங்கள் எங்களை அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்லி ஒரு நிலைக்கு வந்திருந்தாங்க. இந்த மாதிரியான சூழல் இருக்கிற போது இடையில யுஏஇ சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹவுத்தீஸோட ஒரு பேச்சுவார்த்தையை, ரகசிய சூழ்ச்சிகரமான பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டால், சவுதி அரேபியா நியோன் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். ஒரு பெரிய அபிவிருத்தி திட்டம், வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருகிற திட்டம். எனவே அந்த திட்டம் வந்தால் யுஏஇக்கு, துபாயினுடைய பொருளாதாரத்துக்கு வீழ்ச்சி வந்துடும்ங்கிறதுனால அதை நீங்கள் தாக்குங்க, உங்களுக்கு நாங்கள் பணம் தர்றோம் என்று சொல்லி துபாய் எங்களிடம் பேரம் பேசியது. ஆனாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஹவுத்தீஸ் அறிவிச்சும் இருந்தாங்க. இப்படியான ஒரு குழப்பகரமான சூழல் இருக்கிற நேரத்தில் தான் காசா வார் வருது. அந்த காசா வாரில் முழுவதுமாக காசாவுக்கு சப்போர்ட்டாக ஹவுத்தீஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்குரிய ஆயுத சப்ளை எல்லாத்தையுமே ஈரான் பண்ணுறாங்க. இப்போ ஈரான் வார் நடக்கும் போதும் இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க தாக்குதல் நடத்தியதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஒரு சுமூகமான நிலை வந்துருச்சு. அமெரிக்காவோடையும் ஈரான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க என்கிற நிலையில் ஈரானுடைய பேசஞ்சர் ஃப்ளைட் வருது. அதை தடுக்கிறதுக்கு சவுதி அரேபியாவினுடைய படைகள் தயாரான போதுதான் உடனே யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதை நீங்க தடுக்க முனைஞ்சீங்கன்னு சொன்னா உங்க விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம், ஏவுகணை அட்டாக் பண்ணுவோம், அதை தாண்டி சவுதி அரேபியா மேலேயும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் என்று சொன்னதோட சவுதி படைகள் பின்வாங்கி விட்டது. ஆனால் அதற்கு பிறகுதான் விவகாரமே சூடு பிடிக்கிறது. குறித்த பேசஞ்சர் ஃப்ளைட் யமனுடைய தலைநகர் சனாவுல தரையிறங்குகிறது. அதில் வந்தவங்க வந்தாங்க. போகும்போது சனாவுல இருந்து ஹவுத்தீஸ் குழு இருக்கிறாங்களா இல்லையா, இதனுடைய முக்கியஸ்தர்கள் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கத்தில் பங்கெடுப்பதற்காக போகும்போது அதுக்குள்ள 200 மிக கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளையும் அந்த விமானம் சுமந்து சென்றது என்று ஹவுத்தீஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேலதிக சிகிச்சைக்காக ஈரானுக்கு நாங்கள் அழைச்சிக்கிட்டு போனோம், போகிற வழியில எங்களுடைய தலைவர்களும் போகிறார்கள், அவங்க அங்க ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்றதுக்காக போறாங்க என்று அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் சவுதி அரேபியா த்ரெட்டன் பண்ணது. இப்படியே சவுதி செய்து கொண்டிருந்தால் சவுதி மேல நாங்க பெரிய வார் ஒன்றை தொடுக்க வேண்டி வரும், சவுதிக்கு நாங்க திரும்பவும் அட்டாக் பண்ண வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் அறிவிச்ச கையோட
உடனடியாக சவுதி அரேபியாவினுடைய முப்படைகளும் இதற்கு எதிராக எதிர்வினையாற்றி இருக்கிறது. சவுதி அரேபியா உள்ளிட்ட யமனுக்குள்ள இருக்கக்கூடிய சவுதி ஆதரிக்கிற படைப்பிரிவினுடைய மொத்த கூட்டணியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஹவுத்திகளுடைய சமீபத்திய அச்சுறுத்தல்களை பொறுத்தவரையில் யமன் மக்களுக்கு எதிராக அந்த குழு செயல்பட்டு வருகிறது. அவர்கள் மீது இருக்கக்கூடிய கலங்கங்களையும் அதே போன்று அவங்க பொருளாதாரத்தை சீர்குலைச்சி வச்சிருக்கிறாங்க யமனுக்குள்ள, அது தாங்க முடியாததாக மாறி இருக்குது. அதையெல்லாம் மக்கள் எதிர்த்து ஹவுத்தீஸுக்கு எதிராக நிற்கிறதுனால அதை திசை திருப்புறதுக்குத்தான் ஹவுத்தீஸ் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி முதல் அவருடைய அறிக்கையில் சொல்றாரு. முதல்ல இதுதான் திசை திருப்பல், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், ஹவுத்தீஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மக்கள் ஹவுத்தீஸுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹவுத்தீஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய சவுதி ஆதரவு பெற்ற படைப்பிரிவு ஒரு பெரும் பகுதியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இது ரெண்டு துருவங்களாகத்தான் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. இங்கே திசை திருப்புவதற்கு எதுவுமே கிடையாது. வந்த ஃப்ளைட்டை தடுக்க போனதான் இங்கே பிரச்சனையே. தடுக்க போன நேரத்தில் ஃப்ளைட் ஒன்று வருகுது, ஈரான்லேருந்து வருது. அது சவுதியினுடைய படைகளை ஏன் தடுக்க வர்றாங்க? தடுக்க வந்ததோடு அதுக்கு எதிராக இவங்க அட்டாக் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு பிறகு திசை திருப்பறதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாதமாக சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படியே அவங்க அச்சுறுத்தல்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பாக அவங்க சவுதி அரேபியாவுடைய விமான நிலையங்கள் அதே போன்று தரை மற்றும் கடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான சவுதி அரேபியாவுடைய நிலைகள் மீதெல்லாம் எங்களுக்கு அட்டாக் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணினாங்கன்னு சொன்னா நிச்சயமாக நாங்களும் அவர்களுக்கு பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல், சனா சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஈரானுடைய பயணிகள் விமானம் இறங்குறத தடை விதித்ததுக்காகத்தான் இவங்க இந்த அட்டாக் பண்றதாக எங்களுக்கு எச்சரிக்கிறாங்க. அவங்க பண்ணினாங்கன்னா மாறி நாங்களும் அவங்க மேலே தாக்குதல்களை நடத்துவதற்கு காலம் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் இந்த பதிலை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இப்போதான் ஒரு பெரிய யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. மீண்டும் சவுதி அரேபியாவும் யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸும் எந்த வகையில் ஒரு யுத்தத்துக்கு போனாலும் அது மத்திய கிழக்கில் இன்னொரு பாதிப்பு உண்டாக்கும். என்னன்னு கேட்டால், ஹவுத்தீஸ் அட்டாக் பண்ண போயிட்டாங்கன்னு சொன்னாலே ரெட் சீயை மூடுறோம்னு அறிவிச்சிருவாங்க. செங்கடலில் கப்பல் போனால் அடிப்போம்ன்றுவாங்க. அப்படி செங்கடலை அவங்க மூடிட்டாங்கனாலே ஆல்ரெடி ஹொர்முஸை மூடி வச்சிருந்து இந்த உலகம் என்ன பாடுபடுதுன்னு தெரியும். திரும்ப செங்கடலை மூட ஆரம்பிச்சாங்கன்னா அது இன்னும் பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிடும். எனவே இந்த இடத்தில் சவுதி என்ன செய்ய போகிறது அல்லது ஹவுத்தீஸ் என்ன செய்ய போறாங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெற்கு லெபனான்ல இருந்து 8 மாத காலங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கியூவாதி படைப்பிரிவினர் தற்போது விட்ராவாகி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆல்ரெடி அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தின் பிரகாரம் தெற்கு லெபனானிலிருந்து மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேற வேண்டும். லெபனானுடைய எந்த பகுதிகளிலையும் அவங்க இருக்கக்கூடாதுங்கிறதா ஒப்பந்த விதி. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இல்லை எங்களுடைய படைகள் அங்கே இருக்குங்கிறாரு. ஏன்னா எலெக்ஷன் வருது. இப்போ வெளியே எடுத்துட்டாலே எலெக்ஷனில் ஆள் போயிடுவாருன்னு அர்த்தம். அதனால் அதை சொல்லி கொண்டிருக்கிறாரு. ஆனால் திரும்ப திரும்ப ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்களை நீங்கள் வெளியேற்றிய ஆகணும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவும் அதற்குரிய அழுத்தங்களை கொடுத்து வருகிற நேரத்தில் தான் இந்த கியூவாதி படைப்பிரிவினர் தற்போது விட்ரா பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான படைப்பிரிவுகளில் இந்த கியூவாதி பிரிகேட் மிக முக்கியமானது. இவங்க தான் 1946 இருந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தி அந்த அப்பாவிகளை கொன்று குவித்த பெருமை பேசுகிற படைப்பிரிவு இஸ்ரேலுக்குள்ள. நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு இதை அப்பாவிகளை கொண்டு விட்டு பெருமை பேசுவாங்க. அந்த குரூப்பை தான் இப்போ விட்ரா பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கம் தொடர்பான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வர்றது நமக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட நேற்றைய நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், 90 நாடுகளில் இருந்து அதை பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று. அதை தாண்டி இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் இந்த ஜனாசா அடக்கத்தில் பங்கெடுக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். 20 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இதிலே பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஜனாசா அடக்கத்திற்கு போகாதீங்க என்று சொல்லி அமெரிக்கா உள்ளிட்ட பல மேற்கு நாடுகள் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு அறிவுறுத்தினாலும் அதை மீறி வெளிநாடுகளுடைய பிரமுகர்கள் இதிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ராஜதந்திரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறங்க,
ஈரான் இதுவரைக்கும் 2 வெற்றிகளை பெற்றிருந்தது. ஒன்று யுத்தத்தில் வென்றது, 2வது பேச்சுவார்த்தையில் வென்றது, 3வதாக தற்போது ராஜதந்திரத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது. தன்னுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ஜனாசாவை போகிற போக்கில் அவங்க அடங்கிட்டு போகாமல் அதை ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி 1 வீக்குக்கு உலகம் முழுக்க அதை செய்தியாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக வெளிநாட்டு டெலிகேஷன்ஸ் போய்கொண்டே இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும்னு கேட்டால், ஒவ்வொரு நாட்டினரும் போகும்போது குரானுடைய செலக்டிவ் வசனங்களை அவங்க ஒளிபரப்பு செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தனியான ஒரு வீடியோ இது தொடர்பாக அந்த வசனங்களுடைய விவகாரங்களோடு சொல்லி நம்ம போடலாம்னு இருக்கிறோம். சவுதி அரேபியாவினுடைய டெலிகேஷன்ஸ் போயிருந்தாங்க, இளவரசர்கள் போயிருந்தாங்க. அப்போ சவுதி அரேபியாவினுடைய ஆட்கள் நிற்கும் போது ஒரு குரானுடைய வசனத்தை ஒளிபரப்புகிறார்கள். கத்தரில் இருந்து போகும்போது அதுக்கு வேறொரு வசனம் அந்த இடத்துல ஒளிபரப்பப்படுகிறது. இலங்கையினுடைய டெலிகேஷன்ஸ் போன இடத்துல அவங்க போகிற போது இன்னொரு குரான் வசனம் தனியாக ஒளிபரப்பப்படுகிறது. இப்படி ஒவ்வொருத்தர் போகும்போதும் இப்படியான வசனங்களை அவங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்டிவ் வசனங்களை ஒளிபரப்புகிற அதே நேரம் இந்த ஜனாசாவினுடைய அடக்க நிகழ்வுகளுக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவை சேர்ந்த முக்கியமானவர்கள் பல பேரும் பங்கெடுத்திருந்தார்கள். நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல தலைவர்கள் அந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று ஹவுதீஸினுடைய பல தலைவர்களும் அங்கே போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா நாடுகளில் இருந்தும் பல பேரும் அங்கே போகிறாங்க. இந்தியாவிலிருந்து மதகுருமார்கள் குழு ஒன்றே இந்தியாவினுடைய அனுப்புதலாக இந்தியாவை அனுப்பி வச்சிருக்கிறாங்க என்கிற அடிப்படையில் டெலிகேஷன்ஸ் போயிருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி பல நிகழ்வுகள் இந்த ஜனாசா நல்லடக்கத்தை வைத்தும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இது எல்லாமே இந்த சவுதி அரேபியாவினுடைய இளவரசர்கள் போனது, கத்தர் போகிறது, மற்றவங்க போகிறதெல்லாம் ஒன்று. சவுதி அரேபியாவினுடைய முக்கியஸ்தர்கள் ஜனாசா நல்லடக்கத்தில் பங்கெடுப்பது என்பது ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையிலான அந்த நட்பை நெருக்கத்துக்கு கொண்டு வருகிற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதிலும் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் தான் இவர் கொல்லப்பட்டார். அப்படியான ஒரு நிகழ்வுக்கு சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கினுடைய நாடுகளின் முக்கியஸ்தர்கள் போயிருக்கிறார்கள் என்பது வரவேற்புக்குரியது தான். இதை சர்வதேச செய்திகளில் நம்ம இந்த வரவேற்பு செய்திகளை நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.